ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கரெக்டாக இந்த இடத்துல ஜாயிண்ட் இடத்துல டீ உடஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்கேயும் உடஞ்சிருக்கு. மேலே பெண்டு போட்டு மேலே இங்கிட்டு கேட் வால் இருக்குது உள்ள அந்த சைடு. இது பழைய மாடலாக இருக்கனால இது வேணான்ட்டாங்க. கரெக்டாக பிரிக்கிற இடத்துல இது மாதிரி உடஞ்சனால சேம் இதே செட்டப்பு அப்படியே திருப்பி போடணும். அது எப்படி சிம்பிளாக போடணும்னு மட்டும் இப்போ சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. போட்டும் கப்ளிங் ஏற அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு 2 அடி வச்சுக்கலாம். ஒரு 2 அடி தள்ளி இங்கே எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ சேம் இதே மாதிரி ஒரு செட்டப் போட போகிறோம். இவ்வளவுக்கும் பிரச்சனை இங்கே இந்த டீ உடஞ்சது. ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸுமே நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு டீ வேணும். எல்போ ஒன்று இருந்தாலே போதும். எக்ஸ்ட்ரா எதுக்கும் ஸ்பேராக இருக்கட்டும்னு ஒன்று எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு வந்திருக்கு. கப்ளிங் அதே மாதிரி 2 கப்ளிங் இருந்தால் போதும். இருந்தால் நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் 2 கப்ளிங் கொண்டு வந்திருக்கோம். அதனால் மேக்ஸிமம் லீக்கேஜ் வர்றது தவிர்த்துக்கலாம். இங்கே இப்படி டீ வச்சு எல்போ போட்டு நேராக அங்கே கனெக்ட் பண்ணுறோம். அடுத்து நேராக இங்கே கொண்டு ஒரு பெண்டு போட்டு அப்படியே மேலே தூக்கி ஒரு எல்போ போட்டு பால்வால் செட்டப் அப்படியே பண்ணிடுறோம். அவ்வளோ தூரம் போனேன். பழைய துணி வாங்க அமௌண்ட்டேன். கொஞ்சம் இருட்டாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மணி 7. கிளாஸ் லைட் வேணும் ஆன் பண்ணிக்க. ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு கப்ளிங் ஒட்டிக்கலாம். அப்படின்னா ஏற்றுற கொஞ்சம் வசதி இருக்கும். கரெக்டாக நேருக்கு நேராக வச்சாச்சு. இப்போ அந்த கப்ளிங்கில் ஏறுற அளவுக்கும் இந்த எல்போவில் ஏறுற அளவுக்கும் கரெக்டாக அளவு வச்சு 27 கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாம். அறுக்கிறப்ப நேருக்கு நேராக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஷார்ப்பாக எடுத்துருக்கணும் இது மாதிரி எடுத்துக்கணும்.